கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தையை நம்மத்திலே பேசும்படியாக ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா அவர்கள் கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த நாளிலும் சிலுவையிலே சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு ஏவின கிருபையினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கிறேன். முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 நாம் பார்க்கும் பொழுது, எடுத்து வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். போதும். இதில் நாம் முக்கியமாக எதை கவனிக்கணும்னா மன்னிப்பு. கர்த்தருடைய மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் என்ற இடத்துல முதலாவது வார்த்தையாக நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் அந்த சிலுவையின் பரிந்த 2 கள்ளர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த வேளையிலும் கர்த்தர் யாரை மன்னிக்க வேண்டும் என்றார், யாரை மன்னித்தார், இவர்களை என்று யாரை சொல்லுகிறார், எவர்களை கர்த்தர் மன்னித்தார் என்றார். லூக்கா 22, 63, 64, 65 நாம் வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22, 63 வாசிக்கலாமா? இயேசுவே பிடித்து கொண்டு பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞானத்தினால் சொல் என்று அவரை கேட்டது மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். இவர்களால் யார் என்றால், இயேசுவை பிடித்து கொண்டு போய் இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன பரியாசம் பண்ணின ஜனங்கள். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து அவரை கேவலமாய், அவரை தூசணமாய், அவரை அநேக வார்த்தைகளாலே பேசின ஜனங்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னிக்க வேண்டும் என்று பிதாவினிடத்தில் வேண்டி இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார். நாமும் கர்த்தரோட நமக்கு ஏற்படுகிறதான இந்த வேதனையின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இவர்களை மன்னியும் என்றார். எவர்களை மன்னித்தார் என்றார், தன்னை துன்பப்படுத்தின, தன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன ஜனங்களை தான் பிதாவான இடத்துல பிதாவே இவர்களை என்ன செய்யும், மன்னியும், ஏனென்றால் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் அறிந்தால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து என்று இவர்கள் என்ன செய்யவில்லை, மெய்யாகவே நம்பவில்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இவர்களை என்ன செய்ய நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவானவரை தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருக்கு அது முன்னக்குடிமே தெரியும். ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் பழைய ஏற்பாட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி பாராம், எரிச்சல் உள்ளவராக, அவர் கோவப்படுகிற தேவனாய் இருந்தார். ஏனென்றால் ஆதியாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் பாவத்துக்கு எதிராய் நிற்கிற தேவனாய் இருந்தார், பாவத்தை வெறுக்கிற தேவன். தேவனுக்கு விரோதமாய் எந்த ஜனங்கள் அவர்கள் எழும்பி நின்றாலும் என்ன செய்வாராம், அவரை கோவப்படுத்துகிறார். அதனால தான் நாம் பார்க்கிறோம், பாவத்தை மன்னிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆதியாமத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக தான் அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனால் தேவனுக்கு என்ன செய்கிறது, கோபம் வருது. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவன் நீ விட்டு விடு, நான் இவங்களை அழித்து விடுவேன் என்று. ஆனால் மோசே என்ன செய்கிறார், அவருடைய காலை பிடித்து கொண்டு, என் பேரையாவது கிரித்து என்னை மன்னித்து விடும், ஆனால் என்ன செய்யுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, உம்முடைய ஜனம், இது உம்முடைய ஜனம் என்று அவன் போராடுகிற ஒரு பாவத்துக்கு விரோதமான
ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கோபப்படுவார் என்பது இயேசு கிறிஸ்துக்கு முன்னமே தெரியும். அதனால தான் பிதாவே இவர்கள் மேலே நீர் கோபம் செய்யாதபடி என்ன செய்யும்? ஒரு மன்னிப்பு என் மூலமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதே போல ஏன் மன்னிக்க வேண்டும்? இந்த ஜனங்களை ஏன் கர்த்தர் மன்னித்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் மன்னித்தார் என்றால் மத்தேயு 6:14-15 வாசிக்கும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். நம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் எப்படி மன்னித்து கர்த்தர் நமக்கு எப்படி மன்னித்தாரோ, நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் நமக்கு எப்படி மன்னித்தாரோ அதுபோல நாமும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னியாது இருந்தால் என்ன செய்வார்? மன்னிக்க மாட்டார் என்று அந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மனுஷருடைய தப்பிதங்களை தேவன் நமக்கு மன்னித்தது போல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம்? மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் யாரையெல்லாம் நம்ம மன்னிக்கிறோம்? தெரியாமல் ஒரு இடத்துல நம்ம போகிறோம்னா நம்ம காலை மீசிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? அவங்கள ஈஸியாக நம்ம மன்னிச்சிருவோம். ஆனால் நம்மோடு கூட உறவாடினவங்க, நம்மோடு இருந்தவங்க, அவங்க நமக்கு விரோதமாக என்ன செய்யும் பொழுது, பகையாய் நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது? அவங்கள மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யாது? மனசு வராது. நீ அப்படி செய்துட்ட, அவன் அப்படி செய்துட்டான், அவன் அப்படி செய்துட்டான், அந்த குடும்பமே எனக்கு விரோதமாக எழும்பினது அப்படின்னு ஒரு வைராக்கியம், ஒரு பகை, ஒரு கோபம் இதெல்லாம் வரும்பொழுது என்ன செய்யும் பொழுது நம்மளால் அவங்கள மன்னிக்க முடியல. அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு என்ன செய்கிறது? கோபம், பகை இதெல்லாம் வருது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வேதனை காட்டிலும் உங்களுக்கு வேற ஒரு வேதனை. உங்களை யாரு சிலுவையில் ஒப்பு கொடுக்கல, உங்களை யாரு நிந்திக்கல, உங்களை யாரு என்னை அளவுக்கு அவங்களை பரியாசம் பண்ணலை. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்? ஈஸியாக மன்னிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அதே போல் எபேசியர் 4:32 பார்க்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னிச்சார், நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், நாம் எப்படியெல்லாம் அந்த பாவத்தில் அக்கிரம உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், நம்மளை கர்த்தர் மன்னிக்கும் பொழுது நாமும் அவர்களை மன்னிப்பதில் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆமென். அதே போல் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாரை மன்னிக்க மாட்டார்? கர்த்தருடைய மத்தேயு 12:31-32 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யவில்லை? மன்னிக்கப்படுவதில்லை. கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார். ஆனால் அவருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பேசின எந்த நாவானாலும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தும் ஏன் மன்னிக்கலை அப்படின்னா, அவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் அவர் என்ன செய்வார்? குற்றப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மீறுதலிலும் நம்முடைய எல்லா நேரங்களிலும் நாம் எப்படி கிறிஸ்து நமக்கு மன்னித்தாரோ அதுபோல் நாமும் அவர்களை ஜனங்களை மன்னிப்பதிலே, ஆத்துமாக்களை ரட்சிப்பதிலே, ஆத்துமாக்களோடு நாம் சமாதானமாக ஐக்கியமாக இருப்பதிலே கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஒரு மன்னிப்பை தரும்படியாக எப்பொழுதும் நம் வாழ்நாள் முழுதும் ஜெபித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு மன்னிப்பின் இருதயத்தை தந்தருள்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. தொடரும்.